கைஸ், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்னைக்கு உண்மையாலுமே நடந்துச்சு கைஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாளைக்கு ஜிம்முக்கு வரேன், நாளைக்கு கன்ஃபார்ம் போயிடலாம், 4 அன்னைக்கு வரேன் கன்ஃபார்ம் போயிடலாம் ஒருத்தன் டிமி கொடுத்துட்டான்ல, அவன் இன்னைக்கு கையும் காலமா மாட்டிக்கிட்டான் கைஸ். இன்னைக்கு டே 14ல இப்படி டிமிக்கி கொடுக்குறவனுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. தலைவன் காலையில வந்தவொடனே வார்ம் அப் போட சொல்லிட்டேன். எல்லாருமே வார்ம் அப் 10-15 தான் போட சொல்லுவாங்க. நான் 20, 30, 40 போட சொல்லிட்டேன். தலைவர் எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? எப்படி சும்மா உட்கார விடுறது? அதனால புஷ்அப் ஒரு 20 போடுறான், அதையும் போட்டான். புஷ்அப் போட்டுட்டு எனக்கு இன்னைக்கு பைசப் ஒர்க் அவுட், அதனால நான் பைசப் ஒரு செட்டு போட்டேன், அவனும் ஒரு செட்டு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தோம். தலைவனுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பிளேட் எல்லாம் ரீரேக் பண்ண வச்சுட்டேன் ஃபுல்லா. இந்த நாய் ஜிம்முக்கு வந்து சும்மா இல்லாம ஜிம்முல யாரோ கிரியேட்டின் கலந்து வச்சிருந்தாங்க, அதை எடுத்து யாரையும் கேட்காம எடுத்து குடிச்சிட்டான். இந்த வீடியோவை நம்ம ஜிம்முக்கு வரவங்க யாராவது பாத்தீங்கன்னா அது யாரோட கிரியேட்டின்ட்டு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அப்படியே அவனை கழுவி ஊத்திட்டு கூட போங்க. அப்புறம் அவனுக்கு ஜஸ்ட் பிரஸ், மல்டி பிரஸ், அது இதுன்ட்டு ஒரு 2-3 ஒர்க் அவுட் கொடுத்தேன். எப்படி இன்னைக்கு நான் கொடுத்த ஒர்க் அவுட் அழும்புல அவன் நாளைக்கு கன்ஃபார்ம் ஜிம்முக்கு வர மாட்டான். அதுக்கப்புறம் ஜிம்மை முடிச்சுட்டு வந்து 1 ஸ்கூப் கிரியேட்டின் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் மீல் பார்த்தீங்கன்னா 300 கிராம் சிக்கனு, 100 கிராம் ஃபிஷ்ஷு, 50 கிராம் கருவாடு, ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா 150 கிராம் சிக்கனு, அது கூட ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு க்ரீன் டீ, அதுக்கப்புறம் 4 பிரெட்டில் பீனட் பட்டர் வச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு 100 கிராம் ரைஸு, ஒரு எக்கு, அது கூட ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 15ல் நாளைக்கு சந்திப்போம்.